வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் அனலிசிஸ் 10/12/2021 பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நியூஸ் போயிடும். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து உஜ்வாலா ஸ்கீம். சரிங்களா? உஜ்வாலா ஸ்கீம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போட்டிருக்காங்க. சரிங்களா? உஜ்வாலா ஸ்கீமில் பெனிஃபிஷரிஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. நம்ம இங்கேயும் பேசிக் தான் போகணும். சரிங்களா? நேற்று எல்பிஜி பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு ஹிந்துவில். சரிங்களா? சூப்பராக இருந்துச்சு, பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம இப்போ நியூஸுக்கு போயிடுவோம். எல்பிஜி போட்டிருக்காங்க, உஜ்வாலா ஸ்கீம். சரிங்களா? உஜ்வாலா ஸ்கீம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாடி ஏர் பொல்யூஷன்னால, ஓகேங்களா, முன்னாடி உட்ஸு, ஓகேங்களா, கவுடங்கு இதையெல்லாம் வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எரிச்சதுனால உங்களுக்கு உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து என்ன இதாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏர் பொல்யூஷன்னால ஆஸ்துமா இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. சரிங்களா? ஸோ இன்டைரக்ட்லி அஃபெக்டிங் தேர் ஹெல்த். ஸோ அதனால வந்து என்ன பண்ணாங்க, எல்பிஜி நாங்கள் ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த உட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த எல்பிஜிக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால நீங்கள் ஏர் பொல்யூஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ தட் அவங்களோட ஹெல்த், உமன்ஸோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? மெயினாக அதுக்காக தான் உஜ்வாலா ஸ்கீம் கொண்டு வந்தது. ஸோ நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், உஜ்வாலா ஸ்கீம் எதுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுலேயே சொல்லியிருக்காங்க 2011 சென்சஸ் டேட்டாவை வச்சு அவங்க பெனிஃபிஷரிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்க, த காஸ்ட், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. இந்த காஸ்ட்டை யார் பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். ஓகேங்க, இது வந்து பேர்ட் ஃப்ளூ. சரிங்களா? ஒரு 2-3 நாளாக நியூஸ் வந்துகிட்டே தான் இருந்துச்சு பேர்ட் ஃப்ளூ பற்றி. ஆனால் ஒரு மேஜர் பெரிய நியூஸாக வர அளவுக்கு இல்லை. நேற்று நியூஸ் பேப்பரில் கூட ஒரு சின்ன நியூஸாக, காலம் நியூஸாக இருந்துச்சு, ஒரு 4 லைன் இருந்துச்சு. சரிங்களா? பட் இப்போ ஒரு மேசிவ் அட்டாக்காக 8,000 to 10,000 டக்ஸ் வந்து இறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இங்கேயும் பேசிக் போய் தான் படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு என்னன்னு பார்த்துங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர்ட் ஃப்ளூன்னு இன்னொரு பேர் இருக்குது. பேர்ட் ஃப்ளூ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சியில் முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? H5N1 தான் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் மற்ற வேரியன்ஸும் இருக்குது, H7N1, H8N1. ஓகேங்களா? இது வந்து என்ன டிசீஸ், வைரல் டிசீஸா பாக்டீரியல் டிசீஸா, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? வைரல் டிசீஸ். நெக்ஸ்ட், ஓகேங்களா, இதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவியன் இன்ஃப்ளூயன்ஸாக்கு ஒரு பிளானே இருக்குது. நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல் அண்ட் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் அவியன் இன்ஃப்ளூயன்ஸா 2021. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான் எம்பசைஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் பில்டிங் பயோசேஃப்டி பபுள். சரிங்களா? எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த டக்ஸ் இதெல்லாம், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வைல்டு அனிமல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஓகேங்களா? அதுக்கான ஒரு பப்ளை கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா வைல்டு அனிமல்ஸ் அது அவங்களுக்குன்னு தனியான ஒரு இம்யூனிட்டி கிரியேட் ஆயிருக்கும் ஒரு சில டிசீஸ்க்கு எகென்ஸ்டா. சரிங்களா? சப்போஸ் அந்த வைல்டு அனிமல்ஸ்க்கு இது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து ஏதோ ஒரு டக்கு கூடயோ ஏதோ ஒன்று கூடயோ இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கல, ஓகேங்களா, உங்களுக்கு டிசீஸ் வந்து ஈஸியா பரவறக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து பராமரிப்பே பண்ணாம வச்சிருப்பாங்க வைல்டு பேர்ட்ஸை. ஓகேங்களா? இங்க இருக்கிற பேர்ட்ஸை கன்சம்ஷனுக்காக மேஜரா இது பண்ணுவாங்க, இல்ல ப்ரீடிங்காக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன இதாகும்னு கேட்டீங்கன்னா, இந்த டொமஸ்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, டொமஸ்டிகேட் பண்றது, அது வந்து நிறைய இது வைரஸஸ்க்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதை வந்து பயோசேஃப்டி பபுள் வச்சு க்ளோஸ் கான்டாக்ட்ல வராத அளவுக்கு பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிளான். அடுத்தது பேர்ட்ஸ் கல்லிங். சரிங்களா? கல்லிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களே பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வீட்டுல விவசாயம் பண்ணியிருந்தா கூட தெரியும். சரிங்களா? இப்ப ஏதோ ஒரு கோழி எடுத்துக்கோம், கோழிக்கு வந்து ஏதோ ஒரு நோவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து வெள்ளக்கழிச்சல் வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு கோழியை மட்டும் தனியா பிரிச்சு வைக்க சொல்லிடுவாங்க. சரிங்களா? செக்ரிகேட் பண்ணிருங்க, மற்ற கோழி கூட மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் கல்லிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோழி ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னா அதை இறக்குறது, இது பண்றதெல்லாம் கூட கல்லிங் ப்ராசஸ் வரும். சரிங்களா? நம்ம இப்போதைக்கு கல்லிங்னா என்னன்னா, அந்த இது வந்து அந்த ஏதோ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீசிஸ், அந்த ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப மற்ற ஸ்பீசிஸ்க்கு நோயை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அது ஒர்த்லெஸ்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால அந்த ஸ்பீசிஸை நம்ம தனியாக பிரிச்சு வச்சுக்கிறது தான் கல்லிங். ஓகே. நேஷனல் ஆக்ஷன் பிளான் பிரிஸ்கிரைப்ஸ் காம்பன்சேஷன் டு ஃபார்மர்ஸ் அட் ஃபிக்ஸ்ட் ரேட். சரிங்களா? இந்த மாதிரி பேர்ட் ஃப்ளூ எல்லாம் வந்து இறந்துச்சு அப்படின்னா காம்பன்சேஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். ஓகேங்க. மோர் சைக்ளோன்ஸ் இன் அரேபியன் சி ரீசென்ட்லி, மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம பேசிக் பார்த்துருவோம். சரிங்களா? நான் சைக்ளோன் பற்றி இப்போ தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு சொல்கிறேன். அதனால இப்போ நம்ம ஃபார்மேஷன்லேருந்து நியூஸ் என்ன காம்பினேஷனோ அதை வச்சு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நாளைக்கும் சைக்ளோனை பற்றி ஏதாவது பெருசாக வருது அப்படிங்கிற நான் அதையும் உங்களுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் எப்போ சொல்லுவோம் இல்லைங்களா, அப்கிரேடட் இன்ஃபர்மேஷனாக அடுத்த இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ டிராபிக்கல் சைக்ளோன்னா என்னங்கிற வச்சுட்டு நம்ம போயிடுவோம். சரிங்களா? தே ஆர் வயலண்ட் ஸ்டார்ம்ஸ் தட் ஆரிஜினேட் இன் டிராபிக்கல் ஏரியாஸ். சரிங்களா? டிராபிக்கல் ஏரியாஸ்னா 30 டிகிரி டு 30 டிகிரி நம்ம சொல்லிக்கலாம், 30 டிகிரி நார்த் டு 30 டிகிரி சவுத்.
தே கிரியேட் அ வேர்ல். ஓகேங்களா, வேர்ல்னா ஒரு சரௌண்டிங் இதாக இருக்கும். வேர்ல் விண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க சைக்ளோனை. சரிங்களா, சுற்றிக்கிட்டே இருக்குது. வித் த அட்மாஸ்பியர் வெரி ஸ்ட்ராங் விண்ட் சிஸ்டம் சர்க்குலேட்டிங் அரௌண்ட் இட். அடுத்தது இதோட டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஆன்டி கிளாக் வைஸ் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கிளாக் வைஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியருங்க, புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது the pressure gradient falls towards the center from all directions. சரிங்களா, எங்க வந்து ஐ. ஓகேங்களா, ஐயை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இருங்க டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் ஐ. சரிங்களா, இந்த ஐல எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹை டெம்பரேச்சரா இருக்கும், லோ ப்ரெஷரா இருக்கும். ஓகேங்களா, இந்த லோ ப்ரெஷர் ஏரியாவை சுத்தி எல்லாமே ஹை ப்ரெஷர் ஏரியாவா இருக்கும். இந்த கிளவுட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அரௌண்ட் 75%. சரிங்களா, 76 ஞாபகம் வைக்காதீங்க, ஞாபகம் வர கஷ்டம். 3/4 ஆஃப் த ஏரியா. சரிங்களா, இந்தியன் கோஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ரிலேட்டட் டு ஓஷனுக்கு இதாகிறது தான். ஓகேங்களா, சப்செப்டிபிள்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்ளோன்ஸ் அண்ட் சுனாமிஸ்க்கு. ஓகே, கண்டிஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் டிராபிக்கல் சைக்ளோன். இங்க கன்சிஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் வந்து இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஹீட் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து இது சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் இருக்கும். சரிங்களா, இங்க லார்ஜர் சி சர்ஃபேஸ்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும். சரிங்களா, ஹையர் தேன் 27 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் பாசிபிள் ஒன்லி டியூரிங் லேட் சம்மர். அந்த டைம்ல தான் வந்து சி சர்ஃபேஸ், பெரிய சி இருக்கு இல்லைங்களா, நமக்கு பே ஆஃப் பெங்கால் இருக்கு, அரேபியன் சி இருக்கு, கீழே இந்தியன் ஓஷன் இருக்கு. சரிங்களா, பட் கோஸ்ட்ல வந்து அஃபெக்ட் ஆகிறது பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி தான் மெயின். ஸோ அது பாருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் உங்களுக்கு பெரிய இதாக கிடைக்குது. ஓகேங்களா, 27 டிகிரி. அடுத்தது பிரசன்ஸ் ஆஃப் கொரியலிஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சதான். சரிங்களா, ஏதோ ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆப்ஜெக்டை இப்போ நான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து தூக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாலா ஏதோ இது சப்போஸ் வந்து கிரவுண்ட்ல டச் ஆகாமல் இருக்கணுங்க. டச் ஆச்சுன்னா ஃப்ரிக்ஷன் இதாயிரும். சரிங்களா, டச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம தூக்கி போட்டோம்னா கூட ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் அது இருக்கு இல்லைங்களா, என்ன ஆகும் அப்படின்னா turn towards right in the northern hemisphere, towards left in the southern hemisphere. சரிங்களா, அதுதான் Coriolis force. Small variations in the vertical wind speed, இதெல்லாம் ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா, a pre-existing weak low pressure. ஏங்க லோ ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா தான் சுற்றி இருக்க ஹை ப்ரெஷர் ஏரியாவில் இருக்க விண்டு வந்து இந்த லோ ப்ரெஷரை வந்து நம்ம இது பண்ணி அட்மாஸ்பியரை ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, ஆனால் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி எல்லா டைரக்ஷன்லேருந்து வரும்போது ஸோ அது ஒரு வேர்ல்ட் விண்ட் சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி கடைசியில் அது சைக்ளோன் ஆயிடும். சரிங்களா, அடுத்தது அப்பர் டைவர்ஜென்ஸ் எபோவ் த சி லெவல் சிஸ்டம். இந்த மாதிரி மேலே ஏறி போகிறது தான் அப்பர் டைவர்ஜென்ஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மேலே ஏறி இப்படி போய் இங்கே ரெயின் வரும். சரிங்களா, இந்த ஐல வந்து ரெயின் வராது. சரிங்களா, ரெயினில் ஐலாம் வராது, பட் சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரெயின் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே கேட்டகரி பற்றி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, நியூஸில் வந்து கேட்டகரி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கேட்டகரியை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இந்த தெரிஞ்சு வச்சுங்க. லோ ப்ரெஷர் அப்படின்னா லெஸ் தேன் 31 விண்ட் ஸ்பீட் இன் கிலோமீட்டர்/ஹவர் இருந்துச்சுனாலே அதை லோ ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. டெப்ரெஷன், ஓகேங்களா, காற்றழுத்த தாழ்வு மையப்பகுதி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து டெப்ரெஷன் அப்படிங்கிறது. சரிங்களா, அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது வந்து திரும்ப புயலா மாறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நியூஸ்ல. சரிங்களா, அதுதான் டெப்ரெஷன். அடுத்து டீப் டெப்ரெஷன், அதுக்கு ஒரு விண்ட் ஸ்பீடோட கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க பாருங்க, 49 to 61. அடுத்து வந்து சைக்ளோனிக் ஸ்ட்ராம், அதுக்கு 61 to 88. சரிங்களா, கிலோமீட்டர்/ஹவர். அடுத்தது சிவியர் சைக்ளோனிக் ஸ்ட்ராம், இப்போ இதுதான் வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அதுக்கப்புறம் வெரி சிவியர் சைக்ளோன் 118 to 221. 221 தாண்டி பெருசா போகுது அப்படிங்கிற அது சூப்பர் சைக்ளோன். சரிங்களா, இப்போ நம்ம நியூஸுக்கு போவோம். நியூஸ்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து இது வந்து இந்த கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட்ல பார்ப்போம். சரிங்களா, ஏன் வந்து அரேபியன் சீல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போதைக்கு ஏன்னா இந்த நியூஸ்க்கே ரொம்ப டைம் எடுத்துரும், பின்னா நிறைய நியூஸ் இருக்குது. சரிங்களா, அதையும் சேர்த்து கவர் பண்ணோம். அதனால இப்போதைக்கு இந்த மட்டும் இருக்கிற நியூஸை அப்படியே சிம்பிளாக சொல்லிடலாம். சரிங்களா, இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வெரி சிவியர் சைக்ளோன் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். எங்கள் அரேபியன் சீல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பே ஆஃப் பெங்காலில் தான் வந்து அதிக சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் இயர்ஸாக அரேபியன் சீலையும் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, அப்புறம் cyclones over the Bay of North Indian Ocean. சரிங்களா, நார்த் இந்தியன் ஓஷன்னா இந்தியன் இதை தான் சொல்லுவாங்க. During the period of 1891 to 2020 indicated that very severe cyclonic storm has increased in the past few years. கடைசி ஒரு 2-3 வருஷமா வந்து அரேபியன் சீல இந்த வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் சரிங்களா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸ்பீட்ஸ் டச்சிங் 220 km/h. நம்ம முன்னாடியே அந்த இதை பார்த்தோம். சரிங்களா, எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க, டெப்ரெஷன், டீப் டெப்ரெஷன் அதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா, ஈஸ்டர்ன் கோஸ்ட் மைட் ஃபார் மோர் வல்னரபிள். சரிங்களா, எப்பவுமே நவம்பர் மாதம் வந்துச்சுனாலே நீங்கள் இது பண்ணலாம். ஓகேங்களா, ஒன்று சென்னையில் இல்லை கடலூரில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு புயல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா கோஸ்ட்டில் இங்கே எல்லாமே நார்மல் தான். சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் சொன்னோம் அப்படின்னா கடலூர் கோஸ்ட்டும் சென்னை கோஸ்ட்டும் மோர் சக்செப்டபிள் தான் இதுதான் சைக்ளோன் தான். சரிங்களா,
ஓகே. அடுத்தது நோ சிக்னிஃபிகண்ட் ட்ரெண்ட் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ட்ரீம் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ். இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் சிவியர் சைக்ளோன் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லேண்ட்ஃபால். சரிங்களா, லேண்ட்ஃபால்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த சைக்ளோனுக்கு வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஃபியூவல் வந்து எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளவுட்ஸ்ல இருந்து தான் வரும். சரிங்களா, அந்த கிளவுட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து ஹீட் ஆகி திரும்ப மேலே போய் அது கிளவுடா மாறும். சப்போஸ் வந்து அது லேண்ட்ஃபால் அப்படின்னா அங்கே வந்து சைக்ளோன் முடியுதுன்னு அர்த்தம். சரிங்களா, எப்படி முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சப்ளை பண்ற பாருங்க கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகணும். கிளவுட்ஸுக்கு எங்க இருந்துங்க அந்த இது வரும், எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவாபரேஷன் மூலியமா தான். எப்படி சீ லெவல்ல இருந்து அந்த வாட்டர்லாம் எவாபரேட் ஆகி வரும். சரிங்களா, அந்த வாட்டரையே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபியூவல் அங்க குறைஞ்சிரும். சரிங்களா, சைக்ளோனுக்கு. ஸோ அதனால லேண்டுக்குள்ள வந்து என்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேர்ல்ட் விண்ட் சிஸ்டம் சைக்ளோன்ங்கிறது, அப்ப லேண்ட்ஃபால் ஆயிரும். டு த கோஸ்ட் ஆஃப் ஒமன் யமன், மோஸ்ட்லி அங்கதான் போகும். ஓகேங்களா, இருந்தாலும் குஜராத் மகாராஷ்டிராக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. போன வாட்டி தௌக்தியா அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, அது வந்து இந்த கோஸ்ட்ல வந்திருக்கும் குஜராத் மகாராஷ்டிரால. சரி, நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். லேண்ட்ஃபால் 60 to 80% இதுக்கு வந்து லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டேமேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடும். ஓகே, இது ஏற்கனவே பர்னிங் இஷ்யூவா ஒரு டூ வீக்ஸா போயிட்டு இருக்கிறது தான். சரிங்களா, இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐ டைரக்டருக்கும் மட்டும் அவங்க வந்து ஒரு 5 years மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து ஏற்கனவே நீங்கள் நியூஸில் இதில் வந்தப்பயே பார்த்துருப்பீங்க. சரிங்களா, சும்மா நான் நியூஸ் சரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் இது பண்ணியிருக்கேன். முன்னாடி ஆர்டினன்ஸாக இருந்ததை இப்போ லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, திரும்ப லோக்சபாவில் ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. லோக்சபாவில் பாஸ் ஆச்சு அப்படின்னா திரும்ப ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவில் பாஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப பிரசிடென்ட் சைன் போடுவார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இங்கே சிபிஐ. சரிங்களா, அது எது அவரை வந்து எந்த ஆக்ட் கீழே இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி தான் சிபிஐங்கிறது, அதை புரிஞ்சு வச்சுக்கணும். டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. அதே மாதிரியே டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். சரிங்களா, அவர் வந்து எது கீழே இது பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆக்ட் 2003. சரி, நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து 2 years ஆன் சிஏஏ. சரிங்களா, இங்கே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே முன்னாடியே தெரிஞ்சுதான். சரிங்களா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே இந்த 6 கம்யூனிட்டிஸ். சரிங்களா, யாராருன்னு கேட்டிங்கன்னா ஹிந்து, சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, கிறிஸ்டியன், இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன கொடுக்குறாங்க, சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சிட்டிசன்ஷிப். அந்த சிட்டிசன்ஷிப்பு முன்னாடி நேச்சுரலைசேஷன் லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து பார்த்துங்க. சரிங்களா, நீங்கள் 5 வழியாக வந்து சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம். ஓகேங்களா, அதில் ஒன் ஆஃப் த வழி தான் வந்து நேச்சுரலைசேஷன். அந்த நேச்சுரலைசேஷன் 11 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த 6 ரிலீஜனுக்கு மட்டும். இங்கே ஆக்ட் சேஸ் that on acquiring citizenship such person shall be deemed to be citizen of India from the date of entry into India. அடுத்து ஜெனரல் பாயிண்ட் அதெல்லாம். சரிங்களா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் முன்னாடியே தெரிஞ்சதான். சரி, நியூஸ் வந்துச்சு, ஒரு கிளிம்ஸ் மட்டும். சரி, நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். சரிங்களா, இன்ஃப்ளேஷன் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, இன்ஃப்ளேஷன்னா ஜென்ரல் ப்ரைஸ் ரைஸ் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு இயர், ஒரு டைம் பீரியட் வச்சுக்கலாம். சரிங்களா, சிபிஐ இன்ஃப்ளேஷன் போன டைம் 4.8% இருந்துச்சு. ஓகேங்களா, அதை இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 4.48 இருந்துச்சு. இப்போ வந்து 5.1 ஆயிருக்கு. சரிங்களா, அந்த இன்ஃப்ளேஷன் வந்து எந்த கேப்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, 4 + or -2 தான் இருக்கணும். இங்கே சொல்லிட்டாங்க பேண்டு 2 to 6% இருந்தால் தான் அது வந்து நல்லது இன்ஃப்ளேஷன். அதை தாண்டி போச்சு அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டரி பாலிசி கமிட்டி அவங்க தான் இன்ஃப்ளேஷனை டார்கெட்டிங் பண்ணுற வேலையை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மானிட்டரி பாலிசி கமிட்டி அது யார் இது பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ. ஓகேங்களா, ஆர்பிஐ கவர்னர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. எம்பிசி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். சரிங்களா, அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் சூப்பர் மெஜாரிட்டி வச்சு இதெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை கேஸ்டிங் ஓட்டு இதை வச்சுலாம் வந்து ஆர்பிஐ கவர்னர் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஜிஎஸ்டியில் எம்பிசி. சரிங்களா, மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகே, இந்த இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த நியூஸை நம்ம ஜஸ்ட் அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது. சரிங்களா, எதுனால காசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்ஃப்ளேஷன் ஏன் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிடக்ஷன் இன் ஃபியூவல் டாக்ஸஸ் வந்து போன வாட்டி கம்மியாச்சு. சரிங்களா, பை ஸ்ட்ராங் மொமெண்டம் இன் த ப்ரைஸ் ஆஃப் பெரிசபிள்ஸ். சரிங்களா, தக்காளி விலை 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. சரிங்களா, முருங்கைக்காய் விலையும் 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஆனியன் விலையும் 100 ரூபா ரேஞ்சை ப்ரீச் பண்ணுச்சு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எதனால ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்டைம்லி ரெயின்ஸ். சரிங்களா, அக்டோபர் ஃபுல்லாக ரெயின். சரிங்களா, அதனால சப்ளை கிரன்ச் ஆயிடுச்சு, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சப்ளை கம்மியாகும் போது டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பிரெண்ட் க்ரூட் ஆயில். சரிங்களா, இந்தியாஸ் பிக்கெஸ்ட் இம்போர்ட். இதுதான் வந்து நம்ம இது பண்ணுறோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரிங்களா, பிரெண்ட் க்ரூட் ஆயில், ஏஷியன் ப்ரீமியம், அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட், இந்த 3 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஹை இன்ஃப்ளேஷன். சரிங்களா, ஹை இன்ஃப்ளேஷனுக்கு காரணம் ரைஸ் ஃபார் மொபைல்
மொபைல் ஃபோன் பில்ஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து யாருங்க ஏற்றுறாங்க, ஏர்டெல் வந்து சொன்னாங்க நாங்கள் அரௌண்ட் ஒரு 25% நாங்கள் ஏற்ற போகிறோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வோடாஃபோன் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஜியோ சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ எல்லாருமே ஏற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இது. அடுத்து வாலட்டிலிட்டி இந்த பிரைஸ் ஆஃப் குட்ஸ், பெரிஷபிள் குட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அதுவும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம பார்த்து இது லிங்க் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி நெக்ஸ்ட் நியூஸ் போயிடும். ஓகே, பேடிஎம் பேங்க் கிராண்டட் ஸ்டேட்டஸ் அப்கிரேட் சரிங்களா. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெட்யூல்டு பேமெண்ட் பேங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னா இது பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, பேங்க்கோட பெய்ட் அப் கேபிட்டல் எலாங் வித் இட்ஸ் ரிசர்வ் சரிங்களா 5 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1934 ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்டுக்குள்ள இந்த பேங்க் இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அதை ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதை நான் ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஷெட்யூல்டு பேங்க் ஃப்ரம் ஆர்பிஐ கொடுத்துட்டாங்க. எப்படி அப்படின்னா செகண்ட் ஷெட்யூல்ல இது பண்ணிட்டாங்க. அது போக பெய்ட் அப் கேபிட்டல் 5 lakhs மேலே இருக்கணும் சரிங்களா. அடுத்து இந்த இன்க்ளூஷன்னால இவங்க என்ன பண்றாங்க, இட் ஹெல்ப் அஸ் இனோவேட் ஃபர்தர் அண்ட் பிரிங் மோர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டு அண்டர்சர்வ்ட் அண்ட் அன்சர்வ்டு பாப்புலேஷன் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பேமெண்ட் பேங்க் ஆரம்பிக்கும் போதே நச்சிகெட் மோர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர்சர்வ்ட் சரிங்களா. அண்டர்சர்வ்ட் அப்படின்னா சர்வ் பண்ணாத இடங்கள் சரிங்களா. அதாவது சர்வ் பண்ணாத இடங்கள்னா அன்சர்வ்டுன்னு வரும். அண்டர்சர்வ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமம் இருக்கும் சரிங்களா, ஒரு பெரிய வில்லேஜ் இருக்கும். அந்த பெரிய வில்லேஜஸ் சுற்றி ஒரு குட்டி குட்டி நிறைய வில்லேஜஸ் இருக்கும் சரிங்களா. ஒரே ஒரு பேங்க் தான் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ஊருக்கும் அந்த ஒரு பேங்க் தான் காமன் இதாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் அந்த பேங்க்குக்கு போய் ஏதோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், காலையில் போனீங்கன்னா ஒரு 100 பேர் உங்களுக்காக நின்றுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா, அந்த பேங்க்லேருந்து சர்வீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் அண்டர் சர்வ்டு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பேங்கிங் ஃபெசிலிட்டி தானே வேணும், நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க சரிங்களா. அண்டர் சர்வ்டை புரிஞ்சுக்கணும். அன்சர்வ்டுனா அங்கே பேங்கிங் ஃபெசிலிட்டியே இல்லை அப்படிங்கிறது தான் அன்சர்வ்டு சரிங்களா. அண்டர் சர்வ்டு அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பேங்க் தான் இருக்கும், அதுக்கான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா, சுற்றி நிறைய பேர். அதுதான் அண்டர் சர்வ்டு ஏரியா அப்படிங்கிறது. ஓகேங்க, நெக்ஸ்ட் போயிடுவோம் சரிங்களா. இதனால வந்து அந்த செகண்ட் ஷெட்யூல் அவங்களை ஆட் பண்ணதுனால இவங்களுக்கு ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஒரு சில இன்க்ளூஷனில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லேயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல்ஸ் இது பண்ணலாம், பிரைமரி ஆக்ஷன்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் ரேட் ரெப்போஸ், ரிவர்ஸ் ரெப்போ சரிங்களா. ரிவர்ஸ் ரெப்போனா என்னங்க, பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கடன் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, இது என்ன மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா, இப்போ சப்போஸ் வந்து ரெப்போ ரேட்ல எப்பவுமே நார்மலாக கடன் கொடுக்கறது தான் பேங்க் சரிங்களா. நார்மலாக கடன் கொடுக்கறத அவங்க இது பண்ணிட்டாங்க சரிங்களா, நெலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பேங்க்குக்கு வந்து பணம் தேவைப்படுது சரிங்களா. அப்போ எமர்ஜென்சி லோனாக போய் ஆர்பிஐ கிட்ட வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குற ஒரு எமர்ஜென்சி லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இதெல்லாம் சங்கர் கணேஷ் புக்கில் இருக்கும் சரிங்களா. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்குங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். ஓகே, பாரத் பாண்ட் இடிஎஃப் சரிங்களா. இதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். இடிஎஃப் சரிங்களா. இடிஎஃப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். இட் இஸ் அ பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் சரிங்களா. ஒரு ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணுவாங்க சரிங்களா. ஒரே ஒரு ஷேரில் நீங்கள் ஏதோ ஒன்றில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், லாஸ் வந்தாலும் பயங்கர லாஸாக வரும், கம்மியானாலும் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க செலக்டடாக ஒரு 30 கம்பெனி இல்லை 40 கம்பெனி அந்த மாதிரி ஒரு பல்காக ஒரு கம்பெனிஸை சூஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஒன்று இந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காது. அந்த மாதிரி இவங்க கால்குலேஷன் போட்டு கண்டிப்பாக லாஸே வராத அளவுக்கு ஒரு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரே ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அது என்ன பண்ணலாம், ரிஸ்க்கும் வரலாம் ஓகேங்களா. அதாவது வந்து ரிட்டர்ன் அதிகமாகவும் வரலாம் இல்லை கம்மியாகவும் வரலாம், நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இங்கே ஆவரேஜ் ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றி ஒரு 40 கம்பெனியில் 30 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டோட காஸ்ட், பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ட்ரேடட் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஜஸ்ட் லைக் அ ஸ்டாக். இங்கே பாண்ட் இடிஎஃப் என்ன, இட் மே இன்க்ளூட் கவர்மெண்ட் பாண்ட் சரிங்களா. நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதே எங்கெங்க பண்ணுவீங்கன்னா, கவர்மெண்ட் பாண்டில் இல்லை கார்பரேட் பாண்டில், ஸ்டேட் அண்ட் லோக்கல் பாண்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இதாக இருக்கும். ஓகே, இந்த பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. இங்க பிசைட்ஸ் பீயிங் காஸ்ட் எஃபிஷியன்ட், ETF ஆஃபர்ஸ் இங்க பாருங்க டைவர்சிஃபைட். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு இதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. நிறைய செக்டர்ல, டிரான்ஸ்போர்ட் செக்டர்ல ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்டர்ல ஓகேங்களா, பார்மால ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இதை கலந்து வைப்பாங்க சரிங்களா. ஆயில்ல ஏதோ ஒன்று, இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸை கலந்து இது பண்ணி வைப்பாங்க. அதனால ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகும் சரிங்களா. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இப்போ பாரத் பாண்ட் இடிஎஃப்னா என்னன்னு பார்த்துருவோம் சரிங்களா. பாண்ட் இடிஎஃப்னா தான் நிறைய கவர்மெண்ட் பாண்டு, கார்பரேட் பாண்டு. இங்கே வந்து நீங்கள் ஒன்லி கவர்மெண்ட் தான் சரிங்களா. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஓகேங்களா, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் இது சிபிஎஃப்ஐ, அடுத்தது அதர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க சரிங்களா.
அடுத்தது இதோட பிரைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000. ஓகேங்களா. இங்கே வந்து ஈச் ETF இது எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இயர்ஸ் 10 இயர்ஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் பிரைமரி இதில். ஓகேங்களா. பிரைமரி மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வேற யாருக்காகவும் கூட விற்றுக்கலாம். இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த இண்டெக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டட் பை நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். சரிங்களா. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி நினைப்போம். சரிங்களா. ஸோ அதனால ETF கீழே இது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரலாம். ஏன்னா அதுதான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சரிங்களா. இது மட்டும் கொஞ்சம் காமன் சென்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கும். ETF வந்து ஐ மீன் பாரத் பாண்ட் ETF எது கீழே இது பண்ணாங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கீழே. அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். நெக்ஸ்ட் நியூஸ் கோல். சரிங்களா. கோலை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. அதனால இப்ப ஆட் ஆனா 1-2 இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். சரிங்களா. கோலோட பேசிக்ஸ் சொல்லியிருப்பேன். இந்தியாவோட எனர்ஜி எங்க 70% வந்து கோல்ல இருந்தா இருக்கு. அதுக்கப்புறம் ஆந்த்ரசைட் கோல் இந்த மாதிரி பியூரஸ்ட் கோல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா. இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் போவோம். இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் கோல். யாருக்கு அடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா சைனா. இங்கே கோல் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா ஆர் ஃபவுண்ட் இன் ஓல்டர் கோண்டுவானா ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியாவில் இருக்கும் அண்ட் யங்கர் டெர்ஷியரி ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். இந்த 2 இடத்துலையும் இருக்கும். இங்கே டாப் 5 ஸ்டேட்ஸ் கோல் ரிசர்வ் அதை புரிஞ்சுக்கணுங்க. கோல் ரிசர்வ் எங்கெங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ். இங்கே லிக்னைட். சரிங்களா. லிக்னைட் எங்கே மேஜராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. UPSC கொஸ்டினே கேட்டிருப்பாங்க லிக்னைட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங் ஜெயம் கொண்டான்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். சரிங்களா. கோல் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் பார்த்துங்க. ராணிகஞ்ச். ஓகேங்களா. அடுத்து ஜாரியா, தன்பத், பொக்காரோ இதெல்லாமே. சரி, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடும். இங்கே செபி ப்ரொபோசஸ் ரூல்ஸ் ஃபார் ரீட்டைல் ஆல்கோ ட்ரேடிங். சரிங்களா. இங்கே ஆல்கோ ட்ரேடிங் ரெஃபர்ஸ் டு எனி ஆர்டர் தட் இஸ் ஜென்ரேட்டட் யூசிங் ஆட்டோமேட்டட் எக்ஸிக்யூஷன் லாஜிக். ஏதோ ஒரு லாஜிக்கை வச்சு ட்ரேடிங் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. இங்கே ஆட்டோமேட்டிக்கலி மானிட்டர்ஸ் இந்த ஸ்டாக் ப்ரைசஸ் எல்லாம் எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதான் மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளாக கேட்கலாங்க. ஆல்கோ ட்ரேடிங் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் அந்த மாதிரி தான் கொடுக்கலாம். சரிங்களா. ரொம்ப டீப்பாலாம் போக மாட்டாங்க. இதை சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய இம்பார்ட்டண்டான நியூஸ் எல்லாம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. கோல்டு இம்போர்ட் அதை பற்றி இது பண்ணி வச்சுக்கணும். கோல்டு வந்து இந்தியா எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. 86% வந்து கோல்டை நம்ம இம்போர்ட் நம்பி தான் இருக்கோம். ஓகேங்களா. அதை புரிஞ்சு வச்சுக்கணும். கோல்டு கவுன்சில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்தியாஸ் கோல்டு மார்க்கெட் வந்து growth is in India's gold market is the growth in gold door import. சரிங்களா. இந்த டோர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பியூர் சில்வர் கிடையாது. சரிங்களா. அது ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். சில்வர் கோல்டு எல்லாமே இதாக இருக்கும். அதை எடுத்து ரிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் பியூர் கோல்டா நம்ம கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா. அதுதான் அந்த கோல்டு டோருங்கிறது. இங்கே டியூட்டி பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா. லெட் டு என்னதான் வந்து கவர்மெண்ட் வந்து டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. எப்பவுமே டேக்ஸ் அதிகமாக போடுறாங்க அப்படின்னா அதோட கன்சம்ஷன் குறையும். சரிங்களா. இங்கே என்னதான் கவர்மெண்ட் வந்து இம்போர்ட் டியூட்டி கோல்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலுமே எதுவுமே குறைய மாட்டேங்குது. ஓகேங்களா. இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து கிளாரிஃபை டேக்ஸ் ரிலீஃப் அண்டர் செஸ். சரிங்களா. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் செஸ். ப்ராஜெக்ட்ஸ் வித் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை தான் அவங்க WHFன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா. இதில் நம்ம பெருசாக அவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா அந்த ஜோன்குள்ள இருந்தால் மட்டும்தானே நீங்கள் டேக்ஸ் கன்செஷன் கொடுப்பீங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெளியிருந்து பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் டேக்ஸ் கன்செஷன் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது நியூஸ் வரும்போது நம்ம பார்த்துக்குவோம். இந்த இடத்துல நம்ம பேசிக்கை வச்சு தான் போகணும். சரிங்களா. செஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்காக கொண்டு வந்தது அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ஐடி ஆக்ட் வந்து டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸா அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. அவ்வளோதான். தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம பேசிக்கு போதுமானதான். சரிங்களா. இந்த நியூஸ் வந்து பெருசா இது இல்லை, பட் பேசிக்கை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்கம் டேக்ஸ் இஸ் அ டைரக்ட் டேக்ஸ். சரிங்களா. அப்புறம் இது எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுது ருபிக்கு, கார்பரேஷன் டேக்ஸ் எவ்வளோ %, இன்கம் டேக்ஸ் எவ்வளோ %, இந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. இன்டைரக்ட் டேக்ஸ்ல இருந்து எவ்வளோ இன்கம் வருது, இந்த பேசிக்கா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானதான். ஓகேங்களா. தெரிஞ்சு இன்னைக்கு இந்த நியூஸ்ல எக்கனாமிக் நியூஸ் கொஞ்சம் அதிகமாச்சு. சரிங்களா. நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.